ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்ற மசோதாவை எப்படியாவது கொண்டே வந்துடணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறது யூனியன் கவர்மெண்ட். என்ன பண்ணுறது, அவ்வளோ மெஜாரிட்டி கிடையாது. அதனால் கொஞ்சம் அப்படியே தள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க. இதுக்கு அப்போசிஷன் பார்ட்டி பல்வேறு விதமாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. முக்கியமாக டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கரனுடைய வார்த்தைகளை சொல்லி சொல்லி இவங்களை காயப்படுத்துகிறாங்க. அதனால் அமித்ஷாஜி ரொம்ப காயப்பட்டிருப்பார் போல இருக்கு. நம்ம யூனியன் மினிஸ்டர் அமித்ஷாஜி இதை கேள்விப்பட்டு அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு 7 வாட்டி சொல்கிறார். ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறார். அப்படி சொல்வது ஃபேஷன் ஆகிவிட்டது அப்படிங்கிறாரு. இப்போது நீங்கள் அந்த ஃபேஷன் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஷர்ட்டு, நல்ல ஃபேன்ஸு, ட்ரெஸ்ஸு, ஹேர் ஸ்டைலு, பியர்ட் ஸ்டைலு, இதெல்லாம் தான் ஃபேஷன் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. நெவர். அம்பேத்கர் அப்படின்ற பெயரே ஃபேஷன் அப்படின்றத ஒத்துக்கிட்டு இருந்திருக்காரு யூனியன் மினிஸ்டர். அவருக்காக வாழ்த்துக்கள் அமித்ஷாஜி. வெல்கம் டு ஃபேக் ஐடி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஷோ பட்டி டிங்கரிங். Ambedkar, 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 Ambedkar. Come on, it's a rap song. Ambedkar, 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 Ambedkar. Ambedkar. अभी एक फैशन होगा. फैशन हो गया. என்னது இது ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்? இதுக்கு தேவை என்ன? எலெக்ஷன் வரைச்சே எனக்கு ஓட் போட்ட சொன்னால் ஐ டோன்ட் மைண்ட் அட் ஆல். எதுக்கு 2 தரம் 3 தரம் அட் அ டைம் நமக்கு யாரை பிடிக்குதோ ஓட்டை போட்டுட்டு போயினே இருக்கலாம், தப்பே இல்லை. எப்படி பார்த்தீங்களா காமெடி? இவர் பண்ணதுலேயே உருப்படியான காமெடி இதுதான். காமெடின்னு சொல்லுவார், பட் ரொம்ப சீரியஸாக பேசுவார். பட் இப்போ பேசியிருக்காரு பாருங்க, இது சீரியஸ்னு நினச்சாதீங்க, இது காமெடி. என்னது இது ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்? இப்போ ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலுக்கும் வித்தியாசமான நேர காலகட்டங்களில் எலெக்ஷன்ஸ் வைக்கிறது மூலமாக நிறைய பொருள் இழப்பு ஏற்படுதான். அவங்களுக்கு நிதி இழப்புகள் ஏற்படுகிறது, இதுக்கு அதிகமாக பணம் செலவாகுதுங்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுகிறார்கள். பாவம், கஷ்டப்படுற ஃபேமிலி சார். அது மட்டும் இல்லாமல் வளர்ச்சி விகிதம் ரொம்ப தடைப்படுது. இதெல்லாம் நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக எவ்வளோ அக்கறை பாருங்க. ஒரே நேரத்தில் லோக்சபா எலெக்ஷனு, சட்டமன்ற எலெக்ஷனு, எல்லா எலெக்ஷனையும் ஒன்றா வச்சுருவாங்க அப்படின்ற மாதிரியான சிஸ்டமை கொண்டு வராங்களாம். இது சாத்தியமா அப்படின்னு கேட்டால் சாத்தியப்படுத்திக்குவோம்ல. ஹவு ஸ்வீட் யூனோ. ஒன் நேஷன் ஒன் லாங்குவேஜ், ஒன் நேஷன் ஒன் டேக்ஸு, இப்படியே போயிட்டு இருந்தவங்க இப்போ ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்னு வராங்க. ஒன் நேஷன் ஒய் எலெக்ஷன்ற பகுதிக்கு எப்போ வருவீங்க? இன்னும் சொல்லப்போனால் உலகம் முழுக்க சேர்த்து பார்க்குறப்போ இதில் ஏன் இத்தனை கண்ட்ரிஸ்? ஒய் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ், டிஃப்ரெண்ட் நேஷன், டிஃப்ரெண்ட் பிரதமர்ஸ்? அதெல்லாம் வேணாம். ஒரே நேஷனாக மாற்றுங்க, ஒரே வேர்ல்டு, ஒரே அதிபர். ட்ரம்ப்பையே நம்ம அதிபராக ஏற்றுக்கொள்ளுவோம் அப்படின்னு பேசுனா நீங்கள் எங்கே போவீங்க? ஏங்கய்யா, பல கண்ட்ரி இருக்குது, பல லாங்குவேஜஸ், எதுக்கு ஒரே லாங்குவேஜ் இருந்துட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி உலகம் முழுக்க ஒரே கவர்மெண்ட். ஹவு ஸ்வீட். இந்த மாதிரியான எப்படி அதுலேயும் நாம் சங்கியாக உருவாக்கி நாம் உலகம் முழுக்க ஒரு சங்கி உலகமாக மாற்றினோம்னா அது சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறவங்க கரெக்டாக நீங்கள் அப்படி கூட யோசிப்பாங்க. அவன் இடத்துல நாம் இருக்கக்கூடாது, நம்ம இடத்துல தான் அவன் இருக்கணும். எப்படி நான் சொல்கிறது கரெக்டா? இப்படி இந்த மாதிரி கிறுக்குத்தனமாக கேனத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கிறவங்க மத்தியில் ஏப்பா அதிக மெஜாரிட்டியே இல்லை, நீங்கள் இந்த மாதிரி மசோதாவெல்லாம் கொண்டு வந்து சட்டமாக ஆக்க முடியுமா அப்படின்னு அவங்கள போட்டு துவைத்து இருக்கிறார்கள் அப்போசிஷன் பார்ட்டி. அதில் புண்பட்டு போன நம்ம மத்திய அமைச்சர் அமித்ஷா அம்பேத்கரை குறித்து இந்த மாதிரி பேசியிருக்கிறார். இது நாடு முழுவதும் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. பல்வேறு ஸ்டேட்ஸ்ல இருந்து இதுக்கு எதிர்ப்பு கிளம்பி இருக்கு. பல்வேறு ஸ்டேட்டினுடைய முதல்வர்கள் இதை ரொம்ப கண்டிச்சிருக்காங்க, கண்டம் பண்ணியிருக்காங்க. இன்னும் அவங்களுக்கு சார்பாக சில பேர் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க பாருங்க. நம்ம ஊரில் இருக்காங்கல்ல, இந்த அதிமுகவை சேர்ந்தவர்கள், பாமகவை சேர்ந்தவர்கள், அவங்கெல்லாம் அப்படியே வாய் புத்தி என்ன பண்ணுறது அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு இக்கட்டான சூழலை உருவாக்கி இருக்கிறார் மத்திய அமைச்சர் அமித்ஷா. அவர் தான் நம்ம இன்னைக்கு பட்டி டிங்கரிங் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கோ டு தி ஷோ. அமித்ஷாவுடைய இந்த பேச்சு நாடு முழுவதும் பெரிய சர்ச்சை ஏற்படுத்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அப்போசிஷன் பார்ட்டி இதில் கையில் எடுத்து அங்கேயே பாராளுமன்ற வளாகத்திலேயே போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இப்போ நீங்கள் சினாரி யோசிச்சு பார்க்கணும். வாட் இஸ் த மோடஸ் ஆப்பரண்டி ஆஃப் சங்கீஸ்? அவங்க இந்த மாதிரி இப்படி தவறாக பேசிட்டார், அதை கண்டிக்கிறோம் அப்படின்னு போராட்டத்தை எடுத்தா
இவங்களும் ஒரு போராட்டத்தை கையில் எடுக்கணும்ல. அப்படி ஒரு போராட்டம் வந்து அங்கே நடந்திருக்கு. அப்போசிஷன் பார்ட்டி லீடர்ஸ் எல்லாம் அமித்ஷாவினுடைய இந்த பேச்சை கண்டித்து அங்கே போராட்டம் நடத்த, அதுக்கு எதிராக வந்து இந்த சங்கிகள் வந்து போராட்டம் நடத்துகிறோம் அப்படின்ற பேரில் ஒரு பெரிய காமெடியை நடத்திக்கிறாங்க. அந்த போராட்டத்தில் ராகுல் காந்தி தள்ளி விட்டு ஒருத்தருக்கு மண்டையில் பயங்கர அடி போல இருக்கு. அவர் வந்து அட்மிட் ஆகிறார். எப்படின்னு பாருங்களா, அது ஒரு மீம் வந்துச்சு. திரு சாரங்கி அவர்கள் காலையில் எப்படி இருந்திருக்காரு பாருங்க. அதுக்கப்புறம் மதியம் 12 மணிக்கு எப்படி இருந்திருக்காரு பாருங்க. அதுக்கப்புறம் 2 மணிக்கு எப்படி ஆயிருக்காரு பாருங்க. அதுக்கப்புறம் 6 மணிக்கு எப்படி இருந்திருக்காரு பாருங்க. அதுக்கப்புறம் இரவு 9 மணிக்கு எப்படி இருந்திருக்காரு பாருங்க. இது ஒரு விசித்திரமான கேஸ். நமக்கு அடிபட்டுச்சுன்னு வைங்களேன், உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். அப்போ என்ன ஆகும்னா, அப்படியே படிப்படியாக நம்மளுடைய பிரச்சனை சால்வ் ஆகி அப்படியே அடிப்பட்டவங்க வந்து அப்படியே குணமாகி வர மாதிரி இருக்கும். காலையில் ஒழுங்காக இருக்காரா, அப்படியே மதியம் வந்து போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுறாரா, அப்படியே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்களா, அதுக்கப்புறம் பாருங்க அப்படியே கட்டு வருதா, அந்த கட்டு இன்னும் அதிகமாகுதா, இப்போ அடுத்த நாள் எப்படி இருப்பாரு அப்படின்றது இந்த மீம் வந்து தெரிவிக்குது. கொஞ்சம் மேலவா, இன்னும் இது போன்ற சிறப்பான சம்பவங்களை மீம் கிரியேட்டர்ஸ் பண்ண வேணாம், சங்கிகளே செய்வார்கள் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். வாழ்த்துக்கள். இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ற விஷயத்தை ஏன் வந்து அப்போசிஷன் பார்ட்டி வந்து இவ்வளோ வலுவாக எதிர்க்குது அப்படின்னா, ஏற்கனவே வரலாற்றில் இந்த மாதிரி இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய பேசிக் ஸ்ட்ரக்சரை மாற்றக்கூடாது அப்படின்னு கேசவானந்த பாரதி கேஸில் இந்த மாதிரி வேர்டிக்ட் வந்திருக்கு. அதை சுட்டி காட்டி அப்போசிஷன் லீடர்ஸ் பல பேர் வந்து இதை வந்து தெளிவாக வந்து அந்த பாராளுமன்றத்திலேயே வந்து உரையாற்றியிருக்காங்க. இதையெல்லாம் குறிப்பிட்டு தான் எல்லாரும் அம்பேத்கர் 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 அம்பேத்கர்னு பேசுறது ரொம்ப ஃபேஷன் ஆயிடுச்சு, ஃபேஷன் ஓகேயா अभी एक फैशन हो गया है அப்படின்னு சொல்லிடுறாரு நம்ம அமித்ஷா. அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் அம்பேத்கரை பற்றி பேசுறதுக்கு என்ன அருகதை இருக்கு அப்படின்ற ரீதியில் தான் அதை பேசுகிறார். அம்பேத்கரனுடைய மிகப்பெரிய சாதனையாக எது பார்க்கப்படுது அப்படின்னா, இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய பேசிக் ஸ்ட்ரக்சரில் இந்த டெமோக்ரஸி, ஃப்ரீடம், ரைட் டு ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, இந்த மாதிரியான விஷயங்களை வச்சது மிகப்பெரிய சாதனை. இந்த பேசிக் ஸ்ட்ரக்சரை கலைக்கக்கூடாது அப்படின்றது தான் கேசவானந்த பாரதி கேஸில் வந்த வேர்டிக்ட். ஸோ அதை சுட்டி காட்டி அப்போசிஷன் லீடர்ஸ்லாம் பேசுகிறாங்க. இதை தான் தாங்கிக்க முடியல நம்ம அமித்ஷாஜியால். அதனால் பொங்கி எழுந்தவர் அம்பேத்கரை ஃபேஷன் ஆக்கி விட்டார். இப்போ சில பேர் நம்ம ஊர்லேயே என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும், ஒவ்வொரு தனி கட்சியாக காமிச்சு இவங்கெல்லாம் வந்து அம்பேத்கரை வந்து ஒரு ஐக்கானாக தான் பயன்படுத்திக்கிறாங்க, அவங்க வாக்கரசியலுக்காக பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்றாங்க. அதில் சில பேருக்கு உடன்பாடு இருக்கலாம், மாற்று கருத்து இருக்கலாம். பட் நாம் எதை உத்து பார்க்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி அம்பேத்கர் ஐக்கானா பயன்படுத்திக்கலாம். ஆனால் இவங்க கொண்டு வரும் நடைமுறைகள் இருக்கு பாருங்க, இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன், அதாவது பொருளாதாரத்தில் நலிவடைந்தவர்கள் அப்படின்ற அடிப்படையில் ரிசர்வேஷன் கொடுக்கறது, அதன் மூலமாக இந்த ரிசர்வேஷன்ற கான்செப்டை டைல்யூட் பண்ண வைக்கிறது. இப்போ இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொண்டு வர்றது இந்த பேசிக் ஸ்ட்ரக்சரை உடைக்கிறதுக்காக தான். இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்றது வந்து சட்டமாக்கப்பட்டால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் கமிஷனருக்கும் பிரசிடென்ட்டுக்கும் மிகப்பெரிய அதிகாரத்தை கொடுக்குது இந்த சட்ட மசோதா. இது இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய பேசிக் ஸ்ட்ரக்சருக்கு எதிரானது, இது அன்கான்ஸ்டியூஷனலாக தான் இருக்கும் அப்படின்னு வாதாடுறாங்க அப்போசிஷன் பார்ட்டி. இப்போ இந்த வாதத்துக்கு எதிர்வாதம் அமித்ஷாஜி எப்படி வச்சிருக்கணும்? அவர் எப்படி வச்சிருக்கணும்? அவர் வந்து எப்படி அது பேசிக் ஸ்ட்ரக்சருக்கு அகைன்ஸ்டாக சொல்கிறீங்க அப்படிலாம் கிடையாது அப்படின்னு ஒரு எதிர்வாதம் வச்சிருக்கணும். ஆனால் மாற என்ன பண்ணுறாரு, நீங்கள்லாம் அம்பேத்கரை பற்றி பேசலாமா, அம்பேத்கர் பெயரை சொல்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா அப்படின்னு வாட்டபவுட்டிசம் பண்ணுறாரு. இப்போ அமித்ஷா பேசின இந்த பேச்சை கேட்டுட்டு சமூக வலைத்தளங்களில் நிறைய பேர் வந்து இந்த ராமர் கோயில் கட்டினாங்க பாருங்க அயோத்தியில், அந்த சமயத்தில் ஒரு சின்ன பையன் வந்து பேசின ஒரு பேச்சை வந்து நிறைய பேர் பரப்பிட்டு இருந்தாங்க. हमें बाबा साहब ने संविधान लिखा है, हमें आरक्षण दिया है, तब हम बोल पा रहे हैं. बाबा साहब डॉक्टर बी.आर. अम्बेडकर को भी तो पूजते हैं, तो फिर मंदिर में काहे नहीं पूजते भैया? क्यों पूजे सर? बाबा साहब ने हमें आरक्षण दिया है, संविधान लिखा है, भगवान ने हमारे लिए किया कि हम करें उनके लिए. கடவுள் என்ன கொடுத்தார்? எல்லாமே பாபா சாஹேப் அம்பேத்கர் தான் கொடுத்தார். அந்த அடிப்படையில் நான் படிக்கிறேன், படித்து முன்னுக்கு வரேன், இந்த சமூகத்தை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு இந்த தம்பி. யாருக்கு உண்மையிலேயே அறிவு இருக்குது? இந்த தம்பிக்கா இல்லை அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற இந்த அரசியல்வாதிகளுக்கா? நீங்களே சொல்லுங்கள். இதெல்லாம் போக கடைசி ஆயுதமாக அமித்ஷாஜி கையில் எடுத்திருக்கிறது தான் ஏஐ டெக்னாலஜி. அமித்ஷா பார்லிமெண்ட்ல அம்பேத்கர் குறித்து பேசிய இந்த வாதம் வந்து ஏஐ டெக்னாலஜி மூலமா வந்து காங்கிரஸ் வந்து திரித்து வெளியிட்டு இருக்குது,
அப்படின்னு சொல்லிட்டு கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார் ஒரு ஜமுக்காலத்தில் வடிகட்டிய ஒரு பொய்யை. அமித்ஷா பேசிய இந்த உரை சம்சாட் டிவி லைவ் அப்படின்ற ஒரு சேனலில் இந்தியன் பப்ளிக் பிராட்காஸ்ட் சர்வீஸ் அதில் லைவாக ஒளிபரப்பு செய்யப்பட்டது. அதை ஏஐ டெக்னாலஜி மூலமாக எதிர்கட்சியினர் திரித்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு கதை விட்டு இருக்கிறார் நம்ம. இந்த மாதிரி ஜமுக்காலத்தில் வடிகட்டின பொய்யெல்லாம் நம்ம ஆட்கள் நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்க. யார் நம்புவாங்க? வடக்கிலே இருக்கிறார் நமது நண்பர், அவர் நம்புவார் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வெளியிட்டிருக்கிறார் இந்த ஐயா விட்டுக்கு பொய்ய. இதெல்லாமா அவங்க நம்புவாங்க அப்படின்னு நீங்கள் அதிர்ச்சி ஆகக்கூடாது. இன்னும் எவ்வளவோ விஷயம் நீங்க பார்க்க வேண்டியது இருக்கு. பாருங்க, भाई बाबा साहब के प्रति जो बोला है उसको तो छोड़ना चाहिए भारत और अपने स्टेटमेंट वापस लेनी चाहिए. பாபா சாஹேப் அம்பேத்கரை பத்தி தவறா பேசிட்டாங்களா, அதனால ப்ரொட்டஸ்ட் தான். யாரு இவங்களை சங்கிங்க? ராகுல் காந்திக்கு சப்போர்ட்டுக்கு வந்துருக்காங்களான்னு கேக்குறீங்களா? தப்பா பேசுனதே ராகுல் காந்தி தான் சொல்லிட்டு வராங்க. क्या बोला? जो बाबा साहब के खिलाफ बोला किसने? राहुल गांधी ने. என்ன சொன்னாரு ராகுல் காந்தி? என்ன சொன்னாரு அப்படின்னு கேக்குறாங்க. क्या बोला? बता भाई क्या बोला? எப்பா நீ பேசுப்பா அப்படின்னு இன்னொருத்தரை கோத்து விட்டு போயிட்டாரு. उन्होंने बोला है हमेशा इस्तीफा दो, तो इस्तीफा देने के लिए कौन सा मालिक है देश का? हम लोग युवा मोर्चा के जो ஜிப்ரிஸ் தெரியல நமக்கு என்ன பேசுறாங்க. ஆனா ஏதோ சொல்ல வர்றாரு. टीम है आई है, उनके जो संविधान के बारे में बार बार वो गलत बोले जा रहे हैं कि भाई बोल रहे हैं अमित शाह जी ने जो बोला था. என்ன சொன்னாரு? அமித்ஷா ஜி பத்தி பேசுறாரு. अभी तो हम लोग आंदोलन में अभी आंदोलन कर लेते हैं, इसके बाद मैं जानना चाह रहा हूँ क्यों कर रहे हैं, क्या बोल दिया राहुल गांधी ने? क्या देश सब कुछ विकास के राह पे चल रहा है, इसके बावजूद भी ராகுல் காந்தி என்னதான்ப்பா சொன்னாரு சொல்லுப்பா. राहुल गांधी जी कह रहे हैं बार बार इस्तीफा देने वाला होगा, सरकार हमारी है. सरकार ये बताइए, அதெல்லாம் கேட்கல. ராகுல் காந்தி என்ன சொன்னாரு? आप भीम अम्बेडकर जी को मानते हैं? हाँ मानते हैं. अमित शाह जी पे आरोप लग रहा है कि अमित शाह जी ने कहा कि देश में अम्बेडकर जी का नाम लेना फैशन हो गया है. அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்றது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சுன்னு அமித்ஷா ஜி சொல்லிக்கிறாரு. जितना नाम अम्बेडकर का ले लिए इतना भगवान का लेते तो स्वर्ग मिल जाता. ये अमित शाह जी ने ठीक कहा गलत कहा? இத்தனை தடவை அம்பேத்கர் பேரை சொன்னதுக்கு கடவுளுடைய பெயரை ஒரு தடவை சொல்லியிருந்தா சொர்க்கத்தில் உங்களுக்கு இடம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு. பாவப்பட்ட மனுஷனை இப்படி தான்ப்பா ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு உனக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும்ட்டு. ஒரு குரங்கு இருக்கு, அந்த குரங்கு செத்ததுக்கு அப்புறம் உனக்கு 1000 வாழைப்பழங்கள் நீ இறந்த பிறகு சொர்க்கத்தில் உனக்கு கிடைக்கும்னு அதை ஏமாற்ற முடியுமா? மனுஷ பயில மட்டும்தான் ஏமாற்ற முடியும். ட்ரிக்கு नहीं सर, देखिए जहाँ भी होता हो, अगर ये लोग बार बार अगर अमित शाह जी ने ठीक कहा कि गलत कहा? ये जो गठबंधन அமித்ஷா ஜி என்ன பேசினாரு, ராகுல் காந்தி என்ன பேசினாரு, இது எதுவுமே தெரியாது. ஆனா ராகுல் காந்தி தான் தப்பா பேசினாரு அப்படின்னு வீதிக்கு வந்திருக்கிறார் இந்த நவீன போராளி. அவரை வாழ்த்தலாமே ஃப்ரெண்ட்ஸ். இது இப்படி இருக்க, ராகுல் காந்தி மேல ஒரு பெண் எம்பி ஒரு புகார் வைக்கிறாங்க. அந்த புகாரில் ராகுல் காந்தி என்ன தவறான முறையில் அணுகுனாரு அப்படின்ற மாதிரியான கம்ப்ளைண்ட். அது போகிற போக்க பார்த்தா ராகுல் காந்தி என் பேண்ட் பேக்கெட்லேருந்து ஒரு 500 ரூபா காசை எடுத்துட்டாருங்க அப்படின்னு கூட புகார்கள் வைப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. நேரடியாக ஒரு தலைவரை கொள்கை ரீதியாக அவர் சொல்கிற வாதத்துக்கு எதிர்வாதம் வைத்து அவரை முறியடிக்கலாம். ரொம்ப ஈஸியான விஷயம். இப்போ இந்த மாதிரி நேரத்தில் தான் நீங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகள் எதெல்லாம் இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்ற விஷயத்தை எதிர்க்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக திமுக எதிர்க்குது. இப்போ ரீசெண்டாக நடிகர் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய கண்டனத்தை கூட பதிவு செஞ்சுட்டாரு. ரைட்டு. அப்போ வேறு எதெல்லாம் இவன் இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் விஷயத்தை ஆதரிக்கிற கட்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32 கட்சிகள் ஆதரிக்குதான். முக்கியமாக பாரதிய ஜனதா, இப்போ தமிழ்நாட்டில் அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு கோட்டா இப்படி அழிச்சிக்கிட்டு இருக்கிறத விட ஒன் நேஷன் ஒய் எலெக்ஷன் அப்படின்ற விஷயத்துக்கு பாஜக சீக்கிரம் நகர்ந்துச்சுன்னா இந்த மாதிரியான கட்சிகள் பெரும் ஆதரவு தெரிவித்து அவங்க கட்சியெல்லாம் கலைச்சிட்டு நேராக அவங்க ஆஃபீஸில் எம்ப்ளாயியை ஜாயின் பண்ணிடுவாங்க. அதுக்கேற்ற வழியை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான விவாதங்களில் என்ன முடிவெடுக்கிறது அப்படின்னு இவங்க பதறாங்க பாருங்க, திணறாங்க. அதெல்லாம் பாவம். அந்த பாவத்துக்கு ஆளாவாதீங்க. பாவப்பட்ட ஜென்மங்கள்ங்க அவங்க கட்சியை 1 2 3 4 பிரிஞ்சு போய் ஆளுக்கு ஒரு திக்கில் உட்காந்துருக்காங்க. இந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி இக்கட்டான சூழல்லாம் உருவாக்காதீங்க. ஒன் நேஷன் ஒய் எலெக்ஷன் அப்படின்ற விஷயத்தை தான் நீங்கள் கேட்க வேண்டியது இருக்குது. இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த தடவை வேற ஒரு கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது அரவிந்த் அன்பழகன். முக்கியமாக உங்கள் குடும்ப உறுப்பினர்களில் சில சங்கிகள் இருப்பாங்க, தீவிரமான அதிமுக ஆதரவாளர்கள் இருப்பாங்க, பாமக ஆதரவாளர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை அனுப்பி விடுங்க. பாப்போமா? பை.
Patti dingering, do 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 do. Dee da dee da dee do, dee 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 do. Patti dingering. Patti dingering. Do do do. Patti dingering.